வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தினகரன் செய்தி பிரிவின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. செய்தி தொகுப்பு தினகரன் செய்தி பிரிவு. செய்திகளை வாசிப்பவர் நீக்லாஸ் குறிஞ்சிகன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். இறுதிப் போரின் போது பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுவது அப்பட்டமான பொய்யாகும் என சொல்கிறார் சரத் வீரசேகர. நினைவு கூறுவதை தடுக்க சட்டத்தில் இடமில்லை என ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டு. காணாமல் போன தன் பிள்ளைக்காய் மகத்துவமான நேர்த்திக்கடன் தீர்க்கும் ஈழத்தாய். முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரித்த பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்காய் கொதித்தெழும் சிங்கள சமூகம். ஒட்டுமொத்த ஆன்மாவையும் பாதித்த மே 18 தமிழ் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்க வேண்டுகோள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தாளையடியில் பெண்ணொருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பெண்ணின் கணவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். காங்கேசந்துறை பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேக நபரை கைது செய்து மருதங்கணி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மருதங்கணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடுத்துறை வடக்கு தாளையடி பகுதியில் கடந்த 10ஆம் தேதி பெண்ணொருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டிருந்தார். கடத்தொழிலுக்கு சென்று அதிகாலை வீடு திரும்பிய போது வீட்டின் கழிப்பறைக்கு முன்பாக சந்தேகத்துக்கிடமான முறையில் மனைவி சடலமாக கிடந்துள்ளார் என தெரிவித்து உயிரிழந்த பெண்ணின் கணவன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். அவரின் முறைப்பாட்டை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்தனர். உயிரிழந்த பெண் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. 3 பிள்ளைகளின் தாயான 44 வயதான பெண்ணொருவரே கொலை செய்யப்பட்டவர் ஆவார். போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்த பெண்ணுக்கும் அவரது கணவனுக்கும் அடிக்கடி முரண்பாடு ஏற்படுவதாக தெரிய வந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் 52 வயதான பெண்ணின் கணவர் நேற்று கைது செய்யப்பட்டார். தங்கள் உறவுகளை நினைவேந்தும் உரிமை மக்களுக்கு உண்டு. அதை சட்டத்தால் மறுக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் மற்றும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஆகிய இருவரிடமும் தொடர்பு கொண்டு பேசிய போதே இதனை கூறியுள்ளார். மேலும் திருகோணமலை மூதூர் சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்கள் விரைவில் பிணையில் விடுவிக்க வழி செய்யப்படுவார்கள். அது தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைக்க டிரான் அலஸ் உரிய தரப்புகளுக்கு வழிகாட்டல் விடுத்திருக்கின்றார் என்றும் இந்த உரையாடல்களின் போது ஜனாதிபதியால் மேலும் தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிடப்படும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அதன்படி தனது அமைச்சின் கீழ் இவ்வருடத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சின் நாடாளுமன்ற ஆலோசனை குழுவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி வெளியிட்டதன் பின்னர் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. எனவே ஜூலை மாதத்துக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த இடமளிக்கப்பட மாட்டாது. அரசாங்கம் போதிய நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளது. ஆனால் சில துறைகள் இன்னும் வேலை செய்யவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தன்னுடைய பிள்ளைக்கு இருக்கும் பிரச்சனையிலிருந்து அவரை காத்துக்கொள்ள கோவிலுக்கு நேர்த்திக்கடன் வைத்து நீண்ட தூரம் கால்நடையாக சென்ற தாயொருவர் பேசுபொருளாகியுள்ளார். தாய்ப்பாசம் தரணியில் மகத்துவமான ஒன்றாக இருப்பது மீண்டும் ஒருமுறை யதார்த்தபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட தங்கள் பிள்ளைகளுக்காக நித்தம் போராடி வரும் ஈழத்தாய்மார்களின் போராட்டம் தாய்ப்பாசத்தின் நீண்ட நெடிய தாகத்தினை எடுத்தியம்பியவாறு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பெற்ற பிள்ளைகளுக்காக வலிகளை சுமந்து சுகமாக எண்ணும் பெற்றோரை வயதான இறுதி காலங்களில் முதியோர் இல்லங்களில் தவிக்க விடுதல் கவலைக்குரிய விடயமாகும். மாங்குளத்தில் வசிக்கும் இவரின் முதல் நாள் பயணம் மாங்குளத்திலிருந்து ஒட்டிசுட்டா நோக்கி பயணமாக அமைந்திருந்தது. திருகோணமலை சம்பூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரித்த பெண்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தற்போது மக்கள் மத்தியில் பாரிய அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளது. சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என பல்வேறு தரப்பினரும் தங்களது கண்டனங்களையும் போலீசாரின் இதுபோன்ற நடவடிக்கைக்கு தங்களது எதிர்ப்புகளையும் வெளியிட்டு வருகின்றனர். தமிழ் சமூகம் மாத்திரமின்றி சிங்கள தரப்பினரும் சமூக செயற்பாட்டாளர்களும் இந்த சம்பவத்துக்கு தங்களது கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர். போலீசாரின் இதுபோன்ற அராஜக செயற்பாடுகள் தொடருமெனில் முழுநாடும் ஒன்றிணைந்து தங்களது எதிர்ப்பினை தெரிவிப்போம் என்று பெரும்பான்மையின பெண்மணியொருவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தமிழ் மக்கள் மிக கொடூரமாக கொன்றளிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற வலி சுமந்த நாட்களை நினைவு கூறுகின்ற இந்த தருணத்தில் தமிழராகிய ஒட்டுமொத்த ஆன்மாவையும் பாதித்த மே 18 தமிழ் தேசிய துக்க நாளாக நாம் அனைவரும் கடைபிடிப்போம் என ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஏற்கனவே வடமாகாண சபையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை உணர்வுபூர்வமாக தமிழர் தாயகம் இங்கு அனுஷ்டிக்க தமிழ் தேசிய சக்திகளோடு கலந்தாலோசித்து ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அழைப்பு விடுகின்றது. இந்த நாளில் முள்ளிவாய்க்காலில் சென்று நினைவேந்த கூடியவர்கள் வளமை போன்ற முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு ஒழுங்கு செய்த நிகழ்வுகளில் பெருந்திரளாக பங்கேற்குமாறு வேண்டி நிற்கின்றோம். அதே நேரம் அங்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் பிரதேச வழிபாட்டு தலங்களில் ஒன்று கூடி பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் வேண்டி நிற்கின்றோம். அன்றைய தினம் அனைத்து தமிழர் வணிக வளாகங்கள், பொது இடங்களில் கருப்பு கொடிகளை பறக்க விடுமாறும் கருப்பு பட்டியுடன் கடமைகளில் ஈடுபடுமாறும் கோரி நிற்கின்றோம். நமது தெருக்களை, பொது இடங்களை, வீட்டின் முன்னுள்ள வீதியோரங்களை துப்புரவு செய்வதுடன் அனைத்து கேளிக்கை நிகழ்வுகளையும் தவித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஒரு நேர உணவாக வேணும் என்பதற்கு ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் முன்வருவோம்.
ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றவாளிகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றில் முன்னிறுத்துவதற்கான ஆதரவை பிரித்தானிய தொழிற்கட்சி தலைவர் கேல்ஸ் மார்க் வெளியிட்டுள்ளார். பிரித்தானிய நாடாளுமன்றின் மக்களவையில் நேற்று தொழிற்கட்சிக்கு ஆதரவான தமிழர்கள் அமைப்பு நடத்திய முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்விலேயே அவர் அதனை தெரிவித்துள்ளார். ஈழத்தீவில் இடம்பெற்ற யுத்தத்தின் இறுதிக் கட்டங்களில் படுகொலை செய்யப்பட்டு கொடூரமான அனைத்துலக குற்றமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்ட பல்லாயிரம் தமிழர்களை நினைவில் நிறுத்தி அவர்களை மதிப்பளிக்கும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இவ்வாண்டு பிரித்தானியாவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட பொதுத் தேர்தலில் தொழிற்கட்சியே வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. கொடூர செயல்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிர் தப்பியோருக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தனது இதயம் நிறைந்த இரங்கலையும் ஸ்மார்ட் தெரிவித்திருந்தார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்காக நாள் மட்டுமன்றி அவசரமாக நீதி கிட்ட வேண்டியதை நினைவு கூட்டும் பதிவு என்பதையும் ஸ்மார்ட் வலியுறுத்தியிருந்தார். அத்தோடு யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட கொடூரங்கள் மறுக்கப்பட முடியாதவை என்பதையும் அவர் கோடிட்டு காட்டியுள்ளார். தமிழர்களுக்கு எதிராக கொடூரமான அனைத்துலக குற்றங்களை புரிந்தவர்களை நீதியின் முன் நிறுத்துவதன் மூலமே மடிந்த மக்களை நினைவேந்தி மதிப்பளிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று வியாழக்கிழமை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் ஒன்று கூடிய பல்கலைக்கழக ஊழியர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் திருநெல்வேலி சந்தி வரை பேரணியாக சென்று பல்கலைக்கழகத்தை மீண்டும் அடைந்தது. நாடு முழுவதிலும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரும் தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டு வருகிறது. அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க சம்மேளனம், பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் சம்பள முரண்பாடு, சம்பள அதிகரிப்பு மற்றும் அவர்களை பாதிக்கும் பிரச்சினைகளில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் அரசாங்கமும் தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறுதிப் போரின் போது பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர் என கூறப்படுவது அப்பட்டமான பொய்யாகும். புலிகள் உட்பட வரும் 7721 பேரே இறுதிப் போரில் உயிரிழந்ததாக ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் கடற்படை அதிகாரியுமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் சரத் வீரசேகர மேலும் தெரிவிக்கையில், போரின் போது பெருமளவிலான மக்கள் கொல்லப்பட்டனர் என்று சிலர் கூறுகின்றனர். 40,000 பேர் உயிரிழந்ததாக தரிஸ்மன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் 7721 பேர் மட்டுமே உயிரிழந்ததாக ஐநா அறிக்கையாளர் கூறியுள்ளார். இதில் புலிகளும் உள்ளடங்குகின்றனர். அமெரிக்கா, இங்கிலாந்து போர்சார் அதிகாரிகளும் புலிகள் உட்பட 7,000 முதல் 8,000 வரையானோரை உயிரிழந்ததாக கூறியுள்ளனர். எனவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுவது அப்பட்டமான பொய்யாகும். புலிகள் மக்களை பணைய கைதிகளாக வைத்திருந்தனர், கொலை செய்தனர். இதன்போது தமிழ் அரசியல்வாதிகள் எங்கிருந்தனர்? அதேவேளை உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஆபத்தானது, அதன் பின்னணியில் சூழ்ச்சி உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டின் முப்படையினரும் இணைந்து பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். அவ்வாறு இல்லாவிட்டால் தெற்காசியாவின் இஸ்ரேலாக தமிழீழம் உருவாக்கப்பட்டிருக்கும். தமிழீழம் உருவாக்கப்பட்டிருந்தால் தென்னிலங்கை தற்போதைய பாலஸ்தீனமாக மாறியிருக்கும். தமிழீழத்திற்கு அப்பாற்பட்ட பிரதேசங்கள் அனைத்தும் இன்று காசா எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கும். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உயிரை காப்பாற்ற அமெரிக்காவின் கடற்படை கப்பல் ஒன்று அப்போது இலங்கையை அண்மித்த சர்வதேச கடற்பரப்புக்கு வந்திருந்ததை நாம் அறிவோம். அப்படியான சர்வதேச ஆதரவுள்ள புலிகளை வென்றிருக்காவிட்டால் நாம் இப்போது அகதிகளாக அலைந்திருப்போம் எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்திருந்தார். இத்துடன் தினகரனின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. தினமும் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு செய்தியின் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.